நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பயப்படுற மாதிரி ஒன்றும் நடக்கல. ஹெவி டோஸ் கொடுத்ததுனால இந்த மாதிரி நடந்திருக்கு, அவ்வளோதான். கவலைப்படாதீங்க. ஷீ இஸ் ஓகே. ஓகே. அண்ணே ஆக்சுவலி வந்து நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். வீட்டில் தான் சொன்னாங்க நீங்கள் மாலத்தியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்கன்னு. நீங்கள் தான் எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச உடனே நான் இங்கே ஓடி வந்துட்டேன். நல்ல நேரத்துக்கு நான் வந்தேன், இல்லைனா மாலத்தியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்டால பாடி ஃபுல்லாக ஷிவர் ஆகிக்கிட்டு இருந்தது. நீ என்கிட்ட சொல்லல, அதனால தான் நான் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூடவே இருக்கேன்னு சொன்னேன். இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. அக்கா நான் நல்லா இருக்கேன். இப்படி எல்லாம் பேசுனா அறிஞ்சிடுவேன். எனக்கு ஒரு போன் வந்து பண்ணிருக்கலாம்ல. அக்கா என் நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. போன் கூட எடுக்க முடியல. கடைசி நேரத்துல விஸ்வா வந்துட்டான். இல்லைன்னா நான் இன்னைக்கு. அவ சொல்றது உண்மைதான் அண்ணே. அவளால அப்போ போன் கூட எடுக்க முடியல. அதனாலதான் நான் அவளை ஹக். இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ எப்படிமா இருக்கு மாலதி? இப்போ உனக்கு கீமோதெரப்பியோட 3வது செஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீ வீட்டுக்கு போலாம். அப்புறம் இதனால மேஜர் சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். அதனால ப்ளீஸ் உன் மனசை தளர விட்டுறாத. நான் உங்களுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன். அதை இன்னையிலிருந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். வேற ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? பெஸ்ட் ஆஃப் லக். வினய், நான் மாலதி அவளோட ரூம்ல விட்டுட்டேன். அவளை பெட்டை விட்டு இறங்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்கேன். டாக்டர் கூட இதானே சொன்னாரு, கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் அண்ட் நோ ஸ்ட்ரெஸ்ன்னு. டாக்டர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல மாலதி கிட்ட சொன்ன விஷயத்த நானும் உங்ககிட்ட சொல்றேன். ப்ளீஸ் நல்லா ரெஸ்ட் எடு. எந்த டென்ஷனும் உன் மைண்ட்ல ஏத்திக்காத. அப்படி எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நடந்தது பாத்தீங்கல்ல? இன்னைக்கு மாலதியும் விஸ்வாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு நெருங்கி இருந்தாங்கன்னு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு இருந்த சந்தேகம் உண்மையா மாறிடுச்சு வினய். இப்ப அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கிடையாது, அதுக்கு மேல வினய், நான் பார்த்ததை நீங்களும் பாத்தீங்கல்ல? இப்பவும் உங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருக்காங்கன்னு என்ன நம்பிட்டு இருக்க சொல்றீங்களா? இங்க பாரு ஜீவிதா, விஸ்வா இன்னைக்கு பண்ண விஷயம் எனக்கும் சங்கடமா தான் இருந்தது. ஆல்ரெடி மாலதி பிரச்சனையில தான் இருக்கா. அவளுக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாது. டாக்டர் கூட இதுதானே சொன்னார். மாலதி இப்பதான் கீமோதெரப்பி பண்ணிட்டு வந்திருக்கா. டயர்டாகவும் வீக்காகவும் இருப்பா. இந்த நேரத்தில் போய் நீ கேள்வி கேட்டுட்டு இருந்தா அவளோட மனசு கண்டிப்பாக கஷ்டப்படும் ஜீவிதா. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அவளோட உடம்பு குணமாகுன்றதை பற்றியும் அவளோட ஹெல்த்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். நமக்குள்ளே இருக்கிற கேள்விகளை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான நேரம் வரும்போது மாலதிக்கும் விஸ்வாக்கும் விஷயத்தை சொல்லி புரிய வச்சிடலாம். ரைட்?
நீங்க எப்போ எனக்கு சரியான அட்வைஸ் தான் கொடுப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி விஸ்வாக்கும் ஒரு அட்வைஸ் சொல்லி ஆகணும். இங்க பாரு விஸ்வா, நீ இது மாதிரி பண்ணிட்டு இருந்தா உன் காதல் விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால உன் ஃபீலிங்ஸை கொஞ்சம் உன் மனசுக்குள்ளேயே அடக்கி வை. எல்லாருக்கும் தெரியற மாதிரி நடந்துக்காத. ஆனா இந்த விஷயத்த விஸ்வாவை நேரில் பார்த்து தான் பேச முடியும். இந்த வியாதியால இவ்வளவு பிரச்சனை நடக்குமா? இப்படி எல்லாம் மாலதிக்கு நடக்கக்கூடாது. அண்ணா வந்து விஸ்வா, ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, என் லேப்டாப் இருக்குல்ல, அது அடிக்கடி ஹேங் ஆகிட்டே இருக்கு. அதை மாத்திரலான்னு யோசிக்கிறேன். நீ வேணா போய் மார்க்கெட்டில் எந்த லேப்டாப் நல்லா இருக்குன்னு விசாரிச்சு பாரு. எனக்கு தெரியும் நீ இப்ப லேப்டாப் பத்தி பேசுறதுக்காக வரல. என்ன விஷயம் விஸ்வா? சீரியஸா இருக்க? விஸ்வா, நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நீ சொல்ற மாதிரி நடந்தா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, இந்த கீமோ செஷனுக்கு அப்புறம் மாலதிக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும். இதை பத்தி எனக்கும் தெரியும் விஸ்வா. ஆனா அது நடந்துருமோன்னு பயந்து நம்ம மனசை நம்ம தளர விட்டுறக்கூடாது. நாமளே நம்ம தைரியத்தை இழந்துட்டா மாலதிக்கு யாரு தைரியம் சொல்றது? நம்ம நிலைமையை பார்த்து அவன் மனசு எவ்வளவு கவலைப்படும் நீயே யோசி. விஸ்வா, என்ன கொஞ்சம் பாரு. இந்த தைரியன்ற விஷயம் இருக்கே, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த ஒரு விஷயம் மட்டுமே இம்பாசிபிள கூட பாசிபிள் ஆக்கி காட்டும். இது எல்லாமே பேசுறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கணும், பாசிபிள் ஆக்க முடியாது. தெரியுமா விஸ்வா, எனக்கு முதல் தடவையா வியாதி எவ்வளவு கொடுமையானதுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது பையனோட ஸ்தானத்துல நான் என்ன வச்சு பார்த்துக்கிட்டேன் விஸ்வா. உனக்கு சொன்ன புரியாது, ஒரு பொண்ணு தன்னோட பொண்ணைய எப்படி பாதுகாப்பான உனக்கு புரியாது, புரியவே புரியாது. நான் தைரியமா இருந்தா மட்டும் மாலதியோட தலைமுடி உதிராம இருக்குமா? இல்ல மாலதியோட அழகுதான் குறையாம இருக்குமா? இல்ல அவளால வேதனையை தாங்க முடியுமா? மனசை தைரியப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி பேசதான் முடியும்னா, ஆனா உண்மை வெளியில வரும்போது ரொம்ப கசப்பா இருக்கும். அந்த கசப்பை விட வேதனை தான் அதிகமா இருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப சந்தோஷம் பாட்டி, உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப என்கிட்ட இருந்த பாட்டி. எப்ப வந்தீங்க அலகாபாத்ல இருந்து? இன்னைக்கு தான் வந்தேன். நீ எப்படி இருக்க மாலதி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. இன்னைக்கு தான் என்னோட 3rd கீமோ செஷன் நடந்துச்சு. என்னைக்கா? ஆனா யாருமே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலையே. இப்ப எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி. ஆனா இன்னைக்கு என் கீமோ செஷன் நடக்கும்போது நீங்க என் பக்கத்துல இல்ல. அது ஒண்ணுதான் எனக்கு பெரிய வருத்தம். நீங்க கூட கவலைப்படாதீங்க பாட்டி. இந்த வீட்ல மாமா, அக்கா, விஷ்
எல்லாரும் ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாங்க. எனக்கு இங்க எந்த குறையும் இல்ல. ஆனா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் பாட்டி. எனக்கு உன்னோட நினைவாவே இருக்கு மாலதி. உன்னோட ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு நீ எப்ப இங்க வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்க மாலதி. உன்னோட சிரிப்பை இந்த வீட்ல எப்ப கேப்பேன்னு இருக்கு. வீட்ல இருக்கிற எல்லாரும் நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ இல்லாம இந்த வீட வெறிச்சோடி இருக்கு. பாட்டி நீங்க ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு உங்களை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. நான் உங்ககிட்ட சீக்கிரமா வந்துடுறேன். ஹலோ மாலதி அக்கா, என்னாச்சு உங்களுக்கு? எப்பவும் நீங்க எல்லாரும் சிரிக்க வைக்கிறவங்க தானே? இப்ப அப்படி என்ன விஷயம் சொன்னீங்க? பாட்டி ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நீ எப்பத்துல இருந்து சீரியஸ் ஆனக்கா? ஹோய், ரொம்ப ஓவரா பேசாதேன்னு. நாங்க இல்லங்கிற தைரியத்துல தானே நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்நேரம் நான் மட்டும் அங்க இருந்திருந்த உட்காந்து நல்லா வீங்கி இருக்கும். இத வாங்கிக்கோ. அக்கா ரொம்ப பலமா அடிச்சிட்டக்கா. போன்ல எல்லாரும் பேசுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், அட்வைஸ் பண்றத பாத்திருக்கேன். ஆனா அரை குடுக்கறத இதான் முதல் தடவையா பாக்குறக்கா. சீரியஸாவே அக்கா, யாராலையும் பண்ண முடியாதத என் மாலதி அக்கா ஒருத்தியால தான் அதை பண்ண முடியும். ஐ லவ் யூ மாலதி அக்கா. லவ் யூ டு தாமு. இத பாருடா, நாங்க வர வரைக்கும் பாட்டியை நல்லபடியா பாத்துக்கோ. அவங்களுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காம நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணு. எல்லாத்தையும் நல்லபடியா பாத்துக்கோ. நான் போன் வச்சிடுறேன். இன்னைக்கு நான் கண்ணு முழிச்ச உடனே ஓ முகத்தை தான் பாக்குறேன். இன்னைக்கு எல்லாமே ரொம்ப நல்லதா நடக்கும். அப்படியா? சரி, இந்தா ஜூஸ் குடி. அட, என்ன காலங்காலத்துல எனக்காக இந்த மாதிரி மேகசின்ல எடுத்துட்டு வந்திருக்க? எல்லார் மண்டையிலயும் ஒத்த முடி கூட இல்ல. இதுல யார பார்த்தாலும் நல்லா வளைச்சு சரைச்சிருக்காங்க. இது என்ன மொட்டை மண்டைங்களோட ஸ்பெஷல் மேகசின்?
அது மாலதி, இப்பெல்லாம் இதான் ஃபேஷன் தெரியுமா? இந்த மாதிரி இருந்தா எனக்கும் பிடிக்கும். நாளைக்கு அக்கா, என் ரூம்ல ஒரு கண்ணாடி இருக்குமே, அது எங்க போச்சு? ஆவி ஏதாவது வந்து தூக்கிட்டு போயிடுச்சா? மாலதி, அத தருண் எடுத்துட்டு போயிருக்கான் பாலிஷ் பண்றதுக்காக. உனக்கு தெரியாதக்கா, எனக்கு காலையில் எழுந்த உடனே கண்ணாடி பாக்குறதுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு? என்னோட இந்த அழகான அடர்த்தியான முடிய பாத்துக்கலன்னா அன்னைக்கு எனக்கு நாளே போகாது. ஆனா என்னன்னே தெரியல. மாலதி, ஏன் சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி வருத்தப்படுற? நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும். சரி, ஓகேக்கா, என்ன நடக்குமோ அதையும் பார்க்கலாம். இன்னைக்கு உன் கையால முடி பெண்ணிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. சின்ன வயசுல இருந்து நீயும் என் தலைவாரத்துல ரொம்ப ஆசையா இருப்பல்ல? அக்கா, இன்னைக்கு என் தலையை கொஞ்சம் வாரி விடுறியா? இந்தா, நல்ல அழகா வாரி விடு. புடி. ஒண்ணு தெரியுமாக்கா, நான் இன்னைக்கு என்னோட பொம்மைய ரொம்ப மிஸ் பண்றேன். அது பழைய பொம்மையா இருந்தாலும் அதோட முடி ரொம்ப நீளமா இருக்கும்ல, அதுக்கு நான் ரொம்ப அழகா முடி வாரி விடுவேன். அப்படியே ஒன்ன மாதிரியே. அந்த பொம்மை இப்ப எங்க போச்சுன்னு தெரியலல்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் தலைவாரத்தை நிறுத்திட்டார்? என்ன யோசனையில இருக்க? சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சா என்ன?